மாண்புமிகு சங்கி அமைச்சர் இல்ல மின்சாரத்துறை அமைச்சர், நீங்க 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்துருந்தீங்க, அதெல்லாம் நான் கேட்டோமா? மாண்புமிகு கரூர் சட்டமன்ற உறுப்பினரா இல்ல கோவை சட்டமன்ற உறுப்பினரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுல இருந்து சட்டசபையா இல்ல மீன் மார்க்கெட்டானு தெரியல, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரபரப்பா சட்டப்பேரவை வந்து ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பட்ஜெட் என்னைக்கு தாக்கல் பண்ணாங்களோ, என்னைக்கெல்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் காரணம் சொன்னாங்களோ, அன்னையில இருந்து இந்த ஸ்டார்ட் ஆன பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆனது, சட்டப்பேரவையில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது தமிழகத்துல சட்டமன்ற பேரவை வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நம்ம லைவ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னதான் அவையில நம்ம பேசினாலும் அதை நீக்கம் செய்யப்பட்டது, அதை நான் வந்து பின்வாங்கி எடுத்துக்கிறேன், நான் வந்து அதை திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது எங்கேயுமே கட் ஆகாது. ஏன்னா லைவ்ல தான் உலகம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுமே உள்ளங்கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது எப்படி நீக்கப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் சபாநாயகர் அவரோட ஒர்க்கை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆளுங்கட்சி வெர்சஸ் எதிர்க்கட்சி, இவங்களுக்குள்ள என்ன டிஃபரண்ட் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆளுங்கட்சி அதாவது மக்களுக்கு செய்யற நலத்திட்டங்களை வந்து எல்லாமே வந்து பார்த்து எல்லாமே பொறுப்புல இருப்பவங்க எல்லாமே செய்யறாங்க. எதிர்க்கட்சின்னு எதுக்காக சட்டப்பேரவைக்கு உள்ள அலோவ் பண்றாங்க? அதுல ஏதாவது குறைகள் இருக்கா, இல்ல இதை இப்படி பண்ணலாம்ல, அதுல ஏதாவது இதை நீங்க பண்றது அநியாயம் தப்பு அப்படின்னு சொல்றதுக்காக தான் எதிர்க்கட்சியும் உள்ள வந்து அலோவ் பண்றாங்க. இந்த தருணத்துல என்ன பண்ணும், மக்களோட கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே அவங்க மக்களோட கேள்வியை அவங்க வந்து கேட்கணும். ஏன்னா எல்லாரும் மக்களையும் வந்து நம்ம உள்ள அழைச்சு கொண்டு சட்டப்பேரவையில் உட்கார வைக்க முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அங்க வந்து வாதமா விவாதிக்கணுமே தவிர எல்லா டாபிக்கும் நம்ம அதுல உள்ள கொண்டு வரக்கூடாது. அதுல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே கிளியரா கிறிஸ்டியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறதே வேற. தமிழகத்துல டிஎம்கே ஏடிஎம்கே, அதாவது இதான் வந்து நம்மள வந்து ஆண்டு போய் ஆண்டா நம்மள வந்து ஆண்டுகிட்டு இருக்கே அப்படின்னு தான் சொல்லணும். எப்பொழுதுமே இதுக்கு வேற கட்சிகள் எதுவுமே உள்ள வராம தான் இத்தனை வருஷமா போயிட்டு இருந்தது. இப்பதான் ஒரு பிரேக் த்ரூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிவிக்கு வந்து உள்ள வந்திருக்கு. சரி, புதுசா ஒரு கட்சி, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், நல்லா பண்ணுவாங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா இப்ப அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட அடாப்ட் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் நமக்கு வருது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இப்ப வந்து ஆட்சி அமைச்சு 100 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. எந்த ஒரு முன்னேற்றம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றங்கள் வந்து படிப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் இன்னும் ஃபுல் ஃபேஜ்டா அவங்களுக்கு செய்யறதுக்கான கால அவகாசம் இதுக்கு மேல இன்னும் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நம்ம நேரா இப்ப சட்டசபைக்குள்ள வந்துடலாம். சட்டசபையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களோட அடிப்படை தேவையான பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை, பீக்ல போயிட்டு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈவி, அதாவது கரண்ட் தான். ஏன் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன் சீரான மின்சாரம் கிடைக்கல? சீரான மின்சார கணக்கெடுப்பு ஏன் நடக்கல? மாதந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மலா பில்லு வருது, ஒவ்வொரு திசைகளுக்கு பில்லே வர மாட்டேங்குது. என்ன கணக்குல தான் எடுக்கிறாங்க எதுவுமே புரியல. சீரான கணக்கெடுப்பு எடுக்கல, இதுதான் ப்ராப்ளமே. ஓகேங்களா? இதை வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து கேட்கறாங்க. அதுக்கு நிர்மல்குமார், அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ஒரு புள்ளி விவரம் கொடுத்தார். ஸ்டார்டிங்ல நல்லா தான் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் தான் இந்த பூகம்பம் ஏன் வெடிச்சது அப்படின்னு தான் தெரியல. அவர் என்ன சொன்னார்னா சப்ஸ்டேஷன் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும். போன ஆட்சி காலத்துல, கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 அமைச்சர்கள் வந்து பொறுப்புல மாறி மாறி வந்து பதவி வந்து வகிச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டான மேன் பவர், அதாவது மேன் பவர் ரிசோர்ஸ்ங்கிறது கரெக்டா எடுக்கல. வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 18,000 ஊழியர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற தருணத்துல இவங்க வெறும் 300 பேர் 400 பேர் மட்டும் தான் வந்து அளவு வந்து எடுத்திருக்காங்க. அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. சப்ஸ்டேஷன் வந்து பராமரிப்பு, இருக்கிற சப்ஸ்டேஷன் பராமரிப்பு சரியா இல்ல, அதனால பராமரிப்பு பணியும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டிவிக்கு ஆட்சி வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 200க்கு மேல சப்ஸ்டேஷன் வந்து நாங்க போட்டிருக்கோம். இன்னும் ஒரு வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம், மக்களுக்கு வந்து கரண்ட் பில்லே வந்து கரண்ட் வந்து பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிற தருணத்துல திடீர்னு வந்துட்டு அப்படியே லூஸ் ஸ்டாக் ஆகி அப்படி ஆகி எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. சங்கி அமைச்சர்னு சொன்னது உடனே நீங்க வந்து பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியாதா? 3 மணி நேரம் பாத்ரூம் போகணுமா? 3 நிமிஷத்துல முடிச்சுட்டு வர வேலையை 3 மணி நேரமா பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு அவர் பேச, உடனே அதுக்கு பதிலா இவர் வந்து பேசுறாரு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த துறையை வந்து அதை வந்து எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு பப்ளிக், அதாவது பொதுநல கழிப்பிடத்துக்கு வந்து நீங்க ஒரு அமைச்சரா போயிடலாம், யார் எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கலாம், அதுவே மக்களுக்கு ஒரு சிறந்த ஆர்டர் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களே தவிர எதுக்காக அடிச்சுக்கிறோம், ஏன் அடிச்சுக்கிறோம் தெரியாமலே அடிச்சுக்கிறாங்க. அதாவது இவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் அங்க தீர்த்துக்கிற இடமே கிடையாது. இப்ப நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவர்ஜுனரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கு ஈக்குவலா பேசிட்டு இருக்காங்க. நீங்க பேசினா நானும் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆரம்ப தீப்பொறி எங்க இருக்கு தெரியுங்களா? முதலமைச்சர் கையில தான் இருக்கு. இதெல்லாம் முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கணும், இதை வந்து பேசணும். ஆனா அவர் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன் அப்படிங்கறதும் தெரியல. இந்த மௌனம் காக்குறது ஏன் அப்படின்னு தான் தெரியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் இல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே இது ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு இவர் வந்து டைரக்டா வந்து சவால் விட்டார். அதாவது நீங்க ரொம்ப அதிகமாலாம் பேச வேண்டாம், என்னோட கையில 3 ஃபைல் இருக்கு, அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா யார் என்ன ஆவாங்கன்னு தெரியாத மாதிரி ஒரு டயலாக் வந்து பேசியிருந்தாரு. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் உதயநிதி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த சினிமா பஞ்ச் டைலாக்லாம் பேச வேணாம், யாரா இருந்தானா ஆதாரம் தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல, உங்களால முடிஞ்ச ஆக்ஷனை டைரக்டா எடுங்க, அதையே நீங்க எடுக்காம
வச்சுட்டு சும்மா பயமுறுத்தி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடந்தது. அந்த பாயிண்ட் தான் யார் அந்த அமைச்சர் 3 ஃபைல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியும். தெரியாம யாருமே எதுவும் கிடையாது. அப்படிங்கிறப்ப எவிடன்ஸோட இருந்தனா ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே. நம்மளோட கொள்கை என்ன, கட்சி கோட்பாடு என்ன, யாரா இருந்தாலும் எந்த தவறு செஞ்சாலும் அதை உடனடியாக தட்டி கேட்கணும், அதுக்கு உடனடியாக அதுக்கான தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆட்சியோட கொள்கை. அப்படிங்கிறப்ப 3 ஃபைல் இருக்கிறப்ப அதை ஏன் ஓபன் பண்ணி பார்க்கல, அது ஏன் முதல்வரோட கண்ணோக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களுமே வந்து இப்ப கேள்வி வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரசாரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிக் பாஸ் பாக்குற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க அவங்கள சொல்றதும் அவங்க இவங்கள சொல்றதும், அதாவது மக்களுக்கு அங்க என்ன நல்லது நடக்கணும், மக்களுக்கு அங்க என்ன தேவை செய்யணும் அப்படிங்கறத பத்தி பேசுங்க அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்து வைக்கிறாங்க, கரெக்டான கேள்வியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மின் பிரச்சனை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா கரண்ட் பில் ரீடிங் வரதில்ல, பில் அப்நார்மலா வருது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, மக்களோட அடிப்படை தேவையான ஒரு பிரச்சனையை எடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா உள்ள போய் பார்த்தாலே தெரியுது அதுக்கு மேல இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நல்லா தான் போனுச்சு, பினிஷிங் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான். 2 பேரும் வந்து ஏதாவது ஒரு கேள்வியை 2 பேருமே ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிடறாங்க. அந்த கேள்வி வந்து நியாயமானது, மக்களுக்கு தேவையானது. ஆனா அதை பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு நிமிஷத்துக்கு மேல அது எங்க போகுதுன்னே தெரியல, அப்படியே சுத்தி வளைச்சு வராங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சட்டமன்ற கமல் படத்தை பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவரு தான் அப்படி சொல்லுவார். அவர் வந்து கேட்கற கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்ல மாட்டாரு, சுத்தி வளைச்சு சொல்லுவார். அதே போலதான் தெரியுது எனக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பிட்டாச்சிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கமல் வந்து என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என் மக்களுக்கும் என் குடும்பத்துக்கு இவங்கெல்லாம் வந்து உணவு கொடுத்த விவசாயிகள் அரும்பகலமா பாடுபட்டு தண்ணியில வேர்வை செஞ்சு அதெல்லாம் செஞ்சு அவங்க விளைவிச்ச பொருளை நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா. அதே போலதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. கேள்வி எல்லாம் கரெக்டா தான் ஆரம்பிக்கிறீங்க, ஆனா பினிஷிங் சரியில்லையே, மக்களுக்கு என்ன வேணுங்க அதை செய்ய மாட்டீங்களா, அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இருக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எங்க போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பல பிரச்சனைகள் இருக்கு தமிழகத்துல. ஒரு சில பிரச்சனைகளை கூட இன்னும் சரியான முடிவுகள் வரவே இல்லை. அந்த தருணத்துல இந்த பட்ஜெட் தொடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டப்பேரவையில கரெக்டான ஒரு கேள்வியை எடுத்து அதுக்கு என்ன ஆன்சர், அதுக்கு என்ன புள்ளி விவரம், அதுக்கு என்னெல்லாம் முடிச்சிருக்கோம், என்னென்ன ஆக்ஷன் பண்ண போறோம், அடுத்தது வருங்காலத்தில் அதை வந்து எப்படி டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிறத இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது தான் நம்மளோட தமிழகரோட அரசு. அதை கேட்கறதுக்கு தான் எதிர்க்கட்சிகளும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் மாறி வந்து இது பண்ணிக்கிறது எனக்கு வந்து இது எப்படி தமிழகத்தை வந்து எப்படி ரன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி நிதி நெருக்கடி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த தருணத்துல தான் கார் கொடுக்கறதுன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரையும் எந்த சிஎம் செய்யாத ஒரு செயலை செஞ்சிருக்காது. அது வரவேற்கத்தக்கது தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து அதிகமா கேட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பல கோடி கடன் இருக்குன்னு நீங்களே புள்ளி விவரம் கொடுத்தாச்சு. மறுபடியும் எதுக்காக பல கோடியை கடனை ஏத்துறீங்க? இப்போதைக்கு அது தேச தேவையா? கார் இல்லாத எம்எல்ஏ யாரு கிடையாது. அவங்களுக்கு கார் இருந்தாலும் இல்லாட்டி மாசம் 25,000 ரூபாய் காருக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி தொகை படி கொடுக்குறாங்க. அதை ஏன் இப்போ 1 லட்சம் ரூபாய் மாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப பல கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர நம்ம என்ன பேசினாலும் அதை திரும்ப பெற்றாலும் இல்ல நீக்க செஞ்சாலும் மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோசியல் மீடியா எந்த லெவலுக்கு இப்போதைக்கு மக்கள்கிட்ட போயிருக்கு அப்படிங்கறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன அடிப்படையா கொடுக்கணும் அப்படிங்கறத விவாதிச்சு அதுக்கான சரியான முடிவை வந்து கேட்டு பெற்று கொடுத்தாங்க அப்படின்னா அதான் சரியான ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி. அதை கரெக்டா செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங்கான ஆளுங்கட்சி. மக்களுக்கு என்ன அது மட்டும்தான். மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாத்ரூம்ல உட்காந்துருங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க சங்கி அமைச்சரா இருங்க, அதை பத்தி பிரச்சனை, யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை. நீங்க சும்மா சட்டப்பேரவையில் அடிச்சுக்கிறதுக்கு மக்களை வந்து பலிகடா வாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே இது மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப எதிர்க்கட்சி அவங்களோட ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் குறை சொன்னாங்க, அதனாலதான் நாங்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரியும், இந்த பக்கம் டிவிக்கோட ஷார்ட்ஸ் இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க, இதை இப்படி போனுச்சு, இதே மாதிரி தான் போயிட்டு இருக்க தவிர ஆக மொத்தத்தில் அங்க என்ன எஃபிஷியன்சி அது 0வா இருக்கு அப்படிங்கறத யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா போக போக பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சட்டப்பேரவை வந்து கன்யூஸ் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா டேபிள் சேர்லாம் பறந்துருமோ அப்படின்னு பயமா தான் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்தில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது, எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்தில் என்ன மாற்றங்கள் வருது, அடுத்த அப்டேட் என்ன வருது, சட்டப்பேரவையில் என்னெல்லாம் பேச போறாங்க, மக்களுக்கு முடிவா நல்லதா ஏதாவது வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்மளோட சேனலை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மற்றும் இல்லாமல் பன்முக லோக்கில் வந்து நம்மளோட வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கங்க.